அதாவது இந்த அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அறங்காவலர்கள் இருக்கணும். அதில் எல்லாருமே வந்து 3 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும். 3 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனால் 2008 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் 5 பேர் மட்டுமே ட்ரஸ்டீஸாக இருந்தால் போதும். அதில் இவங்க 2 பேரும் நிரந்தர ட்ரஸ்டீஸ்ங்கிறது இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதில் மிச்சம் 9 ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போட்டாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரஸ்ட்டுக்கும் உரிமை கிடையாது. அது வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க. அதில் நாங்கள் 2 பேர் நிரந்தரமாக இருப்போம். எங்கள் 2 பேரும் வேறு யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. ஸோ இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த சொத்து வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. யார் வந்து போனாலும் அவங்க தான் பர்மனெண்ட்டாக இருப்பாங்கிற விஷயம் இதை பொதுக்குழுவுக்கு எடுத்து சொன்னோம். பொதுக்குழு வந்து ஒரு தீவிரமான முடிவு எடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே தவறுகள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குற்றமா இருக்கு. எந்த உரிமையில அது பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல வந்து இடம் மாற்றப்பட்டும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃபுல் ஒப்புதல் கொடுத்து ஃபுல் கரகோஷம் அதுக்கு வீடியோ பைட்ஸ் லீகலாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே பதிவாயிருக்கு. ஏன்னா வந்து வேற இடத்துல நடந்திருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்க வர்றாங்க. கார்டு இருந்தால் தான் உள்ள வர முடியும். ஸோ காவல்துறை ஃப்ரண்ட்ல நின்று தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் மெம்பர்ஸ் ஃபுல் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல தீவிர நடவடிக்கை. சரி, அறக்கட்டளை இஷ்யூல உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும். ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளையோட சட்ட விதிகள் தான் இனிமேலும் இருக்கும். ஸோ இதை முதல்ல கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி நந்தா அபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லைஃப் ட்ரஸ்டீஸ்னு அவங்க பேரில் இடத்த வாங்கியிருக்காங்க. 2 பேருமே லைஃப் ட்ரஸ்டீஸ்னு போட்டு அதையும் இப்போ மாற்றி எழுதணும். நடிகர் சங்க சொத்தா அறக்கட்டளையோட சொத்தா மாற்றி எழுதணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து லீகலாக பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆமாங்க, ஒரு சின்ன சலசலப்பு நீங்களே பதிவு பண்ணியிருப்பீங்க. அது தாண்டி இந்த பொதுக்குழு வந்து இவ்வளோ நல்லபடியாக முடிவடைகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து காவல்துறையோட ஒத்துழைப்பு, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு, ப்ளஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே உழைச்சிருக்காங்க. கருணாஸ் ஒரு எம்எல்ஏ ஓட வண்டி இன்னும் பார்க்காம வண்டியை உடைச்சிருக்காங்க. என்னோட அலுவலகம் மேலே கல்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன இங்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து சேதமடைருக்கு. 2 ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து அனந்தநாரன்ற ஒரு உறுப்பினர் வந்து இப்போது ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு. இது வந்து நீக்கப்பட்ட சில நபர்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயம். இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது, டிஸ்ரப்ஷன் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு முடிவு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறைக்கும் நாங்கள் வந்து முறையாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். சார், இப்போ நடிகர்களாக இல்லாத சார் அவங்க முதல்ல பொதுக்குழுக்கே வரலங்க. எப்படி அறிவிப்பு போகும்? அவங்க வந்து இப்போ தான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். இப்போ தான் ஒப்புதல் வாங்கி நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே மாதிரி முறையாக நடிகர் சங்கம் சார்பாக இந்த மாதிரி ஒரு நீக்கம் என்ற கடிதம் வந்து அனுப்பப்படும். இப்போ தான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். ஸோ வி ஜஸ்ட் சுட செய்தி. நடிகர்களாக அல்லாதவர்கள் எப்படி சார் உறுப்பினராக நிறைய பேர் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்கீங்க? அதை எப்படி அவங்க அலோவ் பண்ணீங்க? யார் சேர்த்துறது? இல்லைங்க, அதாவது ஒரு டேட்டா பேஸ் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். டேட்டா பேஸ்ன்றது என்னென்னா அவங்கவுங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க பதிவு பண்ணோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் என் பேர் விஷால், என்னோட உறுப்பினரன் 6, 7, 8, 9, நான் 2013 நான் நடிகனாக இருக்கேன், இத்தனை படங்களில் நடிச்சிருக்கேன், என்னோட விலாசம் இது அப்படின்ட்டு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க தெரியப்படுத்துகிறோம். இது வந்து நடிகர் சங்கம் தெரிவிக்கிறது வந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஒரு டைரக்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அந்த டைரக்டர் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், ப்ரொடியூசருக்கும் அனுப்பப்படும். ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இது ஒரு முயற்சி. ஸோ இந்த வகையில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த டேட்டா பேஸும் சரி, எந்த ஒரு கடிதத்துக்கும் பதில் அனுப்பாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிவு இல்லாமல் இருந்தது. அது போக 250 பேர் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முறை கடிதம் அனுப்புனா பவுன்சிங் பேக், இட்ஸ் பவுன்ஸ் பேக், எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு முடிவு வந்து ஒரு காலகட்டம் ஒரு டெட்லைன் கொடுத்தோம். அக்டோபர் 25க்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கும் வந்து அவங்க எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸோ அந்த வகையில் வந்து வி ஹவ் டிசைடட். ஏன்னா வி டோன்ட் நோ அவங்க நடிகர்களா இல்லையா, நீங்கள் வந்து சொன்னால் தானே தெரியும். முகமே இல்லாமல் ஒரு வெறும் பேரும் உறுப்பினர்னு இருக்குது.
வரவே இல்லை, இந்த இந்த பொதுக்குழுக்கும் வரல. ஸோ இனிமே அலசி பார்த்து அது முறையாக வந்து அந்த விதிமுறைகள் ஏற்றபடி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் சேர்ப்போம். உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்கே உள்ள அனுமதிக்கப்படலை, உறுப்பினர்கள் நிறைய பேர் உள்ள அனுமதிக்கப்படலை, அதை தொடர்ந்து வெளியில் கைகலப்பெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அதாம்மா நான் சொல்கிறேன், இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது எங்களால் அல்ல, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவங்க வந்து கோர்ட்டில் வந்து போயிருக்காங்க. அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் யாருக்குமே சொல்ல. அந்த ஒரு லிஸ்ட்டு இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர்கள் கொடுத்த அறிவிப்பு இல்லை. கோர்ட்டில் நடந்த ஒரு தீர்ப்பு ஏற்றபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள நுழைஞ்சு அத்துமீறியாக வந்து செயல்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள அனுப்பிட்டாங்க. அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதுதான். சார் முன்னணி நடிகர்கள் சில பேர் வந்து பொதுக்குழுவில் கலந்துக்கல. முன்னணி நடிகர்கள் சில பேர் பொதுக்குழுவில் கலந்துக்கல. விக்ரம் வந்தாரு, இப்போ சிவகார்த்திகேயன் வந்தாரு, விஜய், அஜித். இல்லைங்க எல்லாருக்கும் அழைப்பு. நீங்க இதே தான் ஸ்டார் கிரிக்கெட்டும் கேட்டீங்க, இதே தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் கேட்குறீங்க. நாங்க வந்து யாருமே வற்புறுத்த மாட்டோம். இது பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்படும். அவங்க விருப்பப்படி தான் வரணுமா இல்லையான்றது அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்கள் விட்டு வைப்போம். நாங்கள் வந்து இங்கே வந்தே ஆகணும், வரலன்னா நாங்கள் நாளைக்குலேருந்து உங்களை நீக்கிடுவோம் இல்லை சஸ்பெண்ட் பண்ணோம், அப்படி அல்ல. எல்லாருக்கும் கடிதமான கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படி அவங்க வந்தாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், விக்ரம், கரண் எல்லாரும் வந்தாங்க. கமல் சார் வந்து வர முடியாத சூழ்நிலையில் வந்து ஸ்கைப்பில் பேசினாரு. தட் இஸ் த பார்ட்டிசிபேஷன். ஸோ யார் வரல அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்து யோசிக்கல. வரலன்னா அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக படப்பிடிப்பு இருக்கும். சார், நடிகர் சங்கத்தோட முக்கியமான நிர்வாகத்தோட வாக்குறுதியை கட்டடம் கிட்டதாக இருக்குது. நீங்கள் பதவிக்கு வந்து 1 வருஷம் ஆகிடுது. என்ன ஏன் டிலே ஆகுது? அந்த மீதி ஃபண்டுக்கு வந்து வேற ஏதாவது பொதுக்குழுவில் சிறப்பு என்னாச்சு? 1 வருஷம்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. இடத்த மூட்டுறதுக்கே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. 2 கோடி அங்கே இன்னொரு எஸ்வி சினிமாவில் வாங்கின கடன் அடைச்சோம். வட்டிக்கு 2 கோடி ரூபா வாங்கினோம். 46 லட்சம் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்தோம். 2 கோடி 48 லட்ச ரூபா கொடுத்து டிடி வந்து வாங்கி இடத்த மீட்டுருக்குறோம். அதே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது? இல்லை, we are waiting for the CMD approval. அதுக்கான தம்பி வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, சரியா? நாங்கள் வந்து கணக்கு வழக்கு வாங்கி ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் கணக்கு நடத்தி அது ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மேவில் வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தது. அப்புறம் சிஎம்டி அப்ரூவல்னால் நாங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்து அது அரசாங்க ப்ராசஸ். இது அடுத்த மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் டெண்டர் விடணும், கால்ஃபார் பண்ணி யார் குறைவான விலைக்கு வர்றாங்கன்னு சொல்லணும். சொன்ன பிறகு அடிக்கோள் நாட்டு விழா, அதுக்கப்புறம் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும். அந்த கட்டட வேலைகள் என்பது நாளைக்கு அந்த வருஷத்தை கட்டிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீ குழந்தையிலேருந்து வளர்ந்த மாதிரி அது ஒரு வளர்ச்சி இருக்குது. நாங்களும் போராடி தான் கட்டுவோம். 3 வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. காலம் ஒத்துழைக்கட்டும், சரியா? ஆமாம், அடுத்த வருஷம் சிறப்பான இதே கேள்வியே கேட்கக்கூடாது, வேற கேள்வி கேளு. சார், அப்போ விஷால் கல்யாணத்துக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஓ, அதை வேற சொல்லியிருக்காரா? ஆமாம். இது எங்களுக்கு ஒரு ஐடியா தோணிருச்சுங்க. இந்த மாதிரி மண்டபமே போகுதுதா, இதுவே கட்டியாச்சே. இல்லைங்க, உண்மையிலேயே வந்து இப்போவும் சொல்கிறேன், அந்த கட்டடம் வரும்போது தான் என் கல்யாணம். முதல் கல்யாணமாக என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்ட பொருளாளர் இருக்கிட்ட. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா சாதாரண தான். நன்கொடை ட்ரஸ்ட்னா என்னங்க? வசதியற்றவர்கள் வசதியாக இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் ட்ரஸ்ட்டு. அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நிறைய வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, நாங்கள் வாங்கிக்குவோம். எவ்வளோ நிறைய துணி கொடுக்குறாங்க, சேவேட்டி சிலை கொடுக்குறாங்க, சாப்பாடு. இன்றைக்கி வந்து நடிகர் அரவிந்த் சாமி அண்ணன் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு செலவு அவர் ஏற்றுக்கிட்டார். சார், நடிகர் சங்கத்தில் எவ்வளோ இப்போ நிதி இருக்குது? கட்டிடம் கட்டுற அளவுக்கு இப்போ இதுவரை திரட்டப்பட்ட நிதி எவ்வளோ சார்? ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க வந்து பொதுமக்கள் நம்பி பணம் கொடுக்குற அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கணும், சரிங்களா? அப்போ தான் பணம் உள்ளே வரும். வெள்ள நிவாரண நிதி அப்போ பல பேர் எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கமல் சார் இதே மண்ணில் விழா நடத்தி 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கார் அறக்கட்டளைக்கு. பல பேர் அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? 1 வருடத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கோம், சரிங்களா?
நம்பிக்கையை விதைச்சிருக்கோம். அப்போது அறக்கட்டளை என்பது நிறைய வசதி படைத்தவர்கள் யாராவது சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த மனநிலையை நாங்கள் வளர்த்திருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். எவ்வளவு ஒரு நிமிஷம், இதில் என்னன்னா வசதி இருக்கவங்களை மட்டுமே கிடையாது. எங்களுடைய நாடக நடிகர்களே என்னால் 5000 ரூபாய் கொடுக்க முடியும், இந்த 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு, நாங்கள் எவ்வளவோ மறுத்தோம், இல்லை உங்களுக்கே தேவைப்படுது, இல்லை நீங்கள் ஒரு காரியம் பண்ணீங்க. ஆக எங்கள் மேலே நம்பிக்கை வந்தது தான் ஒரு முக்கியமான விஷயம். சார் எவ்வளவு நிதி இது வரைக்கும் திரட்டி இருக்கீங்க? 8.5 கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மொத்தமாக, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் எல்லாம் சேர்த்து 8.5 கோடி தொகை வந்து இன்னைக்கு இருக்குது. அதாவது கடன் இல்லாமல் எந்த எம்டிஆர் இருந்த சங்கத்தில் 8.5 கோடி இருக்கு. 8.5 கோடி அதான் கடன்ல இருந்த சங்கத்தில் இன்னைக்கு 8.5 கோடி 8.5 கோடி இருக்குங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து படம் நடிக்கிறோன்னு சொன்னீங்களே, அது தேவை இல்லை இல்லை? அதுக்கு இல்லை அதுக்கான விஷயம் கூடி அது அந்தந்த விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அறிவிப்பு வரும். இல்லை, படம் நடிக்கிற விஷயத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கோம், மறுபடியும் சொல்லிடுறோம். நடிகர் சங்கம் படம் எடுத்தால் எல்லா நடிகர்களும் சம்பந்தப்படுத்தி கதை கேட்டு தான் அது நடக்கும். சரிங்களா? கார்த்திக் விஷால் நடிக்கிற படம் என்பது நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்வப்பட்டு எவ்வளவு கொடுக்குறாங்கிறது அவங்க விருப்பம். அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படுறவங்களை வெளியே தள்ளுற அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எங்களுடைய விருப்பம். இவங்க 2 பேரும் கொடுக்கணும். ஏன்னா விஷாலுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்குது, தேவி அறக்கட்டளைன்னு. விஷாலுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் குழந்தைகளை படிக்க வைக்கிறாப்புல வந்து கேட்குறாங்க. கார்த்திக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அறக்கட்டளை கொண்டு சர்வீஸ் பண்ண முடியாதா? இதான் கருணாஸுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்குது, அவர் ஒரு அறக்கட்டளை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை நடித்து அவங்க அறக்கட்டளை மூலம் செய்ய முடியாதா? நடிகர் சங்கத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்கள் படம் நடிக்கட்டும், என்ன படம் வேணாலும் சேர்ந்து நடிக்கட்டும், எப்படி வேணாலும் பண்ணட்டும். விருப்பப்பட்டது போல் நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் நன்கொடை அளியுங்கள் என்று நாங்கள் மனதார வேண்டுகிறோம். பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம் நன்கொடைகள். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். எங்களை உறுப்பினராக சேர்த்துங்க சார். அப்போ